26 ஆகஸ்ட் 2026 பொதுக்காலம் 21ஆம் வார புதன். நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 23, வசனங்கள் 27 32 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரை, பரிசேயரை, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏன் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெருக்கீடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரை, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏன்னு நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகின்றீர்கள், நேர்மையால் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினரின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவுடைய வழிமறைவினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்களுடைய மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் இறைவன் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும், உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும்படியாகும் நாம் ஜெபிப்போம். இன்று நாம் நினைவு கூறுகின்ற தூய தெரேசா ஜோர்டன் இஸ்பார்ஸ். இவர் ஸ்பெயின் நாட்டில் பிறந்தவர். சிறு வயதிலிருந்து ஏழைகள் மற்றும் ஆதரவற்றோர் மீது மிகுந்த கருணை கொண்டிருந்தார். துறவற வாழ்வில் சேர பல முறை முயன்றும் வாய்ப்பு கிடைக்காததால் ஆசிரியராக பணியாற்றினார். பின்னர் இறைவனுடைய அழைப்பை உணர்ந்து மதசார்பற்ற கார்மில் சபையில் இணைந்தார். தந்தையின் மறைவு மற்றும் உடல் நலக்குறை ஆகியவற்றுக்கு பிறகு ஆன்மீக வழிகாட்டின் ஆலோசனையின்படி ஆதரவற்ற முதியோரை பராமரிக்கும் பணியை தொடங்கினார். இவர் பாஸ்பட்ராவில் முதல் இல்லத்தை நிறுவி அதே ஆண்டில் கைவிடப்பட்ட முதியோரின் சின்னஞ்சிறு சகோதரிகள் லிட்டில் சிஸ்டர் ஆஃப் அபண்டன்ட் எல்டர்லி என்ற ஒரு துறவற சபையை ஆரம்பிக்கின்றார். வலன்சியாவில் தலைமையகத்தை நிறுவி ஏழை மற்றும் கைவிடப்பட்ட முதியோருக்கான சேவையை சபையின் முக்கிய பணியாளராக வளர்த்து வந்தார். இவருடைய சபைக்கு அதிகாரபூர்வமாக அங்கீகாரத்தை திருத்தந்தை லியோ வழங்கினார். காலரா தொற்றின் போது நோயாளிகளுக்காக அர்ப்பணிப்புடன் சேவை செய்தவர். பின்னர் உடல் நலம் குன்றி இறைவனடி சேர்ந்தார். ஏழைகள் மற்றும் கைவிடப்பட்ட அனைவருக்கும் கருணை, தியாகம், இறை அழைப்பிற்கு விசுவாசம் என்ற ஒரு சிறந்த சாட்சியாக வாழ்ந்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாளில் இவருடைய பரிந்துரையோடு நம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். என் நற்செய்தி வாசகத்தின் வழியாக இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழும் வெளி தோற்றத்திற்கு எவ்வாறு நாம் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறோம் என்பதை சுட்டி காட்டுகிறது. சமூக வலைத்தளங்களிலும் நமது வாழ்வின் மிக அழகான கரையில்லாத பகுதிகளை மட்டுமே நாம் காட்ட விரும்புகிறோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு அன்றைய யூத சமுதாயத்தில் ஆன்மீக முகமூடியை அணிந்து வாழ்ந்த மறைநூல் அறிஞர்களையும் பரிசேயர்களையும் சந்திக்கின்றான். அவர்களை நோக்கி வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று மிக கடுமையாக வார்த்தைகளால் எச்சரிக்கின்றார். இயேசு ஏன் கல்லறைகளை உவமையாக கூறுகிறார்? யூத வழக்கப்படி பாஸ்கா விழா காலத்தில் மக்கள் தங்களை அறியாமல் கல்லறைக்கு தொட்டு தீட்டுப்பட்டிடக் கூடாது என்பதற்காக கல்லறைகளுக்கு வெள்ளை சுண்ணாம்பு பூசுவார்கள். அவை தூரத்திலிருந்து பார்க்க அழகாக தூய்மையாக தெரியும், ஆனால் அதன் உள்ளே இருப்பது அழுகிய எலும்புகளும் தீட்டும் மட்டுமே. நம்முடைய ஆன்மீக வாழும் இவ்வாறு மாறிவிடக்கூடாது. ஆலயத்துக்கு வருவதிலும் காணிக்கை கொடுப்பதிலும் காட்டுகின்ற இந்த ஒரு ஆர்வம் ஒரு வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளாக மாறிவிடக்கூடாது. நம்முடைய அண்டை வீட்டாரை நேசிப்பதிலும் மன்னிப்பதிலும் ஏழைகளுக்கு இறங்குவதிலும் நம்முடைய குணமானது நிறைந்திருக்க வேண்டும். வெளிப்புற சடங்குகள் மட்டுமே நம்மை புனிதர்களாக்காது, உள்ள தூய்மையே இறைவனுக்கு உகந்தது. பரிசேயர்கள் தங்களை நீதிமான்களாக காட்டிக்கொள்ள முற்காலத்தில் கொல்லப்பட்ட இறைவாக்கினர்களுக்கு கல்லறைகளை கட்டி அழகுபடுத்தினார்கள். நாங்கள் அன்று இருந்திருந்தால் அவர்களை கொன்றிருக்க மாட்டோம் என்று தம்பட்டம் அடிக்கிறார்கள். ஆனால் அதே பரிசேயர்கள் தான்
தங்களுக்கு முன்னால் வாழும் உண்மையான இறைவாக்கினராகிய இயேசுவை கொல்ல சதி செய்கிறார்கள். நாமும் பல நேரங்கள் விவிலியத்துள்ள புனிதர்களை போற்றுகிறோம், அவர்களுக்கு விழா எடுக்கிறோம். ஆனால் நம் அன்றாட வாழ்வில் யாராவது நம் தவறுகளை சுட்டி காட்டினால் அல்லது நம்முடைய சுயநலத்தை ஒழுக்கினால் அவர்களை நாம் வெறுக்க தொடங்குகின்றோம். இதுதான் பரிசேயத்தனம். ஆகவே இன்று இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கல்லறை வெளிப்புறத்திற்கு அடிக்கப்பட்ட புதிய வண்ண பூச்சை அல்ல, மாறாக கல்லறின் உள்ளே இருக்கும் ஆன்மீக இறப்பை அகற்றி அங்கே புதிய உயிர் கொடுக்கவே அவர் விரும்புகின்றார். நம்முடைய போலித்தனமான ஆன்மீக வாழ்க்கையை விடுத்து நம் இதயத்தை இயேசுவிடம் திறந்து வைப்போம். இந்த நாளில் நாம் ஒரு சிறிய ஆன்மீக பயிற்சி மேற்கொள்ளி பார்ப்போம். பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்யும் தர்மம், செபம் காரியங்களை இன்று தவிர்ப்போம். யாருக்கும் தெரியாமல் வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாமல் என்பதைப் போல பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் மறைந்திருக்கின்ற கசப்புணர்வுகளை ஒவ்வொரு அருட்சாதனத்தின் வழியாக நாம் தூய்மையாக்க வேண்டும். எப்பொழுதுமே உண்மையுடனும் நேர்மையுடனும் அன்புடனும் இரக்கத்துடனும் மன்னிப்புடனும் வாழ வேண்டும். மீண்டுமாக நாம் பிறர் வாழ்க்கையை அழைத்து அவர்களுக்கு கல்லறை கட்டி மகிழ்ச்சி அடைவதை விட அவர்களின் வாழ்வை நாம் இழந்துவிடக் கூடாமல் அவர்களை அன்பு செய்யவும் பிறரோடு நல் உறவில் இருக்கவும் இறைவன் விரும்புகின்றார். அந்த ஒரு தூய்மையான உள்ளத்தை இன்று நாம் நாட வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும். ஆக அதற்காக இன்றைய நாளில் இறைவனிடத்தில் செபிப்போம். நம்முடைய பாவ கரைகளை அகற்றி நம்முடைய உள்ளமும் வெளிப்புறமும் தூய்மையாக வைத்துக்கொள்ள முற்படுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், வழிபடுகின்றோம். உமது எல்லையற்ற பேரன்பினாலும் இரக்கத்தினால் எங்களுக்கு கொடையாக தந்தொலைந்த புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி துதிகளை செலுத்துகிறோம். நேற்று இரவில் உறக்கத்திகளை பாதுகாத்து விடியில் புதிய வெளிச்சத்தை காண செய்து உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு வேலையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எங்களுடைய எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் மற்றும் அனைத்தும் உமக்கு உகந்தவையாகவும் பிறருக்கு பயனுள்ளதாகவும் அமைய எங்களோடு பயணித்தரலும். ஆண்டவரே, இன்று நாங்கள் சந்திக்கின்ற அனைத்து மனிதரிடம் உமது முகத்தை காண செய்தலும். சோதனைகளிலும் சவால்களிலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி எங்களுடைய ஆற்றல் எங்களை தாங்கட்டும். இந்த நாள் முழுவதும் உடைய வானத்துதலை பாதுகாப்பு எங்களோடும் எங்களுடைய குடும்பத்தினரோடும் இருக்கட்டும். ஆண்டவரை, இதோ வெளிப்புற பக்தியை கடிந்துரைத்து உள்ள தூய்மையின் அவசியத்தை எங்களுக்கு உணர்த்திய உமது வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்தி, ஆண்டவரை, மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக, நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக வாழும் எங்களுடைய போலித்தனமான ஆன்மீக வாழ்க்கையிலிருந்து இன்று எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும். எங்களுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தி ஏறலாம். அதில் இருக்கின்ற எலும்புகள், தீட்டுகள் அனைத்தையும், கடைகள் அனைத்தையும் அகற்றி ஏறலாம். வெறும் சடங்குகளிலும் வெளிப்புற தோற்ற பெருமைகளில் நாங்கள் மூழ்கி விடாமல், எங்களை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக நாங்கள் மாற்றிக்கொள்ளாமல், ஒரு தூயனுடைய வல்லமையை என் மீது பொழுது ஆசீர்வாதத்தை வழங்கி கொடைகளால் வரங்கள் எங்களை நிரப்பி அந்த ஒரு வாழ்க்கையில் இருந்து விடுவித்து நேர்மையாளராக, நீதி உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக எங்களை மாற்றி ஏறலும். எங்களுடைய உள்ளத்தில் மறைந்திருக்கின்ற சுயநலம், கசப்புணர்வு, பெருமை, காழ்ப்புணர்வு, பிறை தீர்ப்பிடுகின்ற மனநிலாகிய பல விதமான ஆன்மீக பலவீனங்களை உமது திரு ரத்தத்தால் கழுவி தூய்மையாக்கிடலாம். மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்ற அந்த வெளிப்புற அழகை விட நீர் உற்று நோக்கும் எங்களுடைய இதயத்துடைய ஆழத்தை இன்று நாங்கள் தூய்மையாக, அன்பாக, தாழ்ச்சியாக வைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவியாக வரும். உமக்கு நாங்கள் உகந்த ஒரு நல்ல ஒரு சீடராக வாழ்ந்துள்ள எங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை தந்துடலாம். ஆண்டவர், இதோ இன்றைய நாளில் நாங்கள் சமர்ப்பித்த ஒவ்வொரு மன்றத்துகளிலும் உமது இறை ஆசிரியர் நான் நிரப்பி, வரங்களில் நான் நிரப்பி, தேவையான ஆசீர்வாதத்தையும் தேவையான பதிலையும் எங்களுடைய தேவைகள் நிறைவேற்றுகின்ற வாக்கியத்தையும் இன்று எங்களுக்கு வழங்கி ஏறலாம். இந்த மன்றாட்டுக்கு அனைத்தையும் ஒன்றாக இணைத்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து செபிக்கின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.